ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 62ஆம் அதிகாரத்திலே 62வது அதிகாரத்திலே 7வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 62வது அதிகாரம் 7வது வசனம் 868வது பக்கத்திலே இருக்கிறது. 868 வாசிக்கலாம். அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். இன்னொரு விஷயம் வாசிக்கலாம். அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். அப்படி என்றால் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே வேத வசனம் மிக அழகாக ஒரு வசனத்தை தேவனுடைய மனுஷன் இங்கே எழுதியிருக்கிறார். அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். அப்படின்னா ஆண்டவரை சும்மா இருக்க விடாதீங்க. எருசலேம் என்கிற பட்டணம் அது அழிவின் பாதையிலே போய்விட்டது. அதுக்கு விரோதமாக யுத்தம் எழும்பினது. அந்த யுத்தம் எழும்பி பலாயிரக்கணக்கான ஜனங்கள் மாண்டு போனார்கள். அதனுடைய சுற்றி இருக்கிற எல்லா சுவர்களும் இடிக்கப்பட்டது. எருசலேமினுடைய நிறைய வர்த்தகங்கள் குறைந்து போய்விட்டது. இப்போ எருசலேம் என்கிறது மதிக்கப்படத்தக்க முடியாத ஒன்றாய் மாறிவிட்டது. அப்போ தேவனுடைய ஊழியக்காரன் கதறுகிறான், நம்முடைய பட்டணத்திற்காக நம்ம ஜெபிச்சிட்டு இருக்கிறோம், நம்முடைய பட்டணத்திற்காக ஆண்டவரிடத்துல நம்ம மன்றாடுறோம். ஆனா இப்படி நீங்க மன்றாடுனது போதாது. எருசலேமை முதல்ல அவர் ஸ்திரப்படுத்தி இந்த பூமியில் உள்ள எல்லாவற்றை விட அதை புகழ்ச்சியாக்குற வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்க அப்படின்னு இங்கே ஒரு ஜெப குறிப்பை அந்த இடத்துல தேவனுடைய மனுஷன் தீர்க்க தரிசனமாய் எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய இரக்கத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் சும்மா ஜெபிச்சா போதாது. நிறைய பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் அற்புதம் கிடைக்கலன்னு வாங்க. எனக்கு அற்புதமே கிடைக்கல, எனக்கு அற்புதமே நடக்கல, நான் ஜெபம் பண்ணிட்டு தானே இருக்கிறேன் அப்படின்னு. ஆனால் உண்மையிலே ஜெபம் என்கிறது வெறும் வாயளவிலே உதட்டளவில் அல்ல, சும்மா அல்ல, ஏதோ ஒரு துளி கண்ணீர் வடிச்சு அப்படி அல்ல. அந்த காரியத்தை ஆண்டவர் செய்து முடிக்கிற வரைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு வைராக்கியமா ஜெபிக்கணும். அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவருடைய இரக்கத்தை சம்பாதிக்கிறது அப்படின்றது அவ்வளவு சுலபம் அல்ல. நம்முடைய தலைமையில இருக்கிற சாப கட்டுகளில் இருந்து விடுதலை ஆகிறது என்கிறது அவ்வளவு சுலபம் அல்ல. அது ரொம்ப கடினமான ஒன்று. அந்த கடினமான ஒன்றை தேவனுடைய பிள்ளைங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆண்டவரிடத்திலிருந்து நீங்க பெற்றுக்கொள்ளணும். ஒரு டைம் ஆண்டவருடைய இரக்கத்தை திருப்ப வைக்கிறதுக்கு கஷ்டம். ஆண்டவருடைய முகத்தை உங்க பேர்ல திருப்ப வைக்கிறதுக்கு அது கஷ்டமா இருக்கும். ஆனா ஆண்டவருடைய இரக்கத்தை நீங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதுக்கு அப்புறம் நீங்க கை தொடுறது எல்லாமே ஆசீர்வாதமா இருக்கும். ஆண்டவர் உங்களுக்கு வெற்றி மேல வெற்றியை கொடுத்துட்டே இருப்பாரு. இந்த தீர்க்கதரிசி சொல்லுகிற இந்த ஜெப குறிப்பை எருசலேமிலிருந்து எழும்பின எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் ஜெபம் பண்ணாங்க, விடாப்பிடியா ஜெபம் பண்ணாங்க. அவங்களுடைய காரியத்தை பார்க்கவே இல்லை. எருசலேமுக்காக அப்படி ஜெபிச்சதுனால இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீர்களேயானால் அதிகமான சயின்டிஸ்ட் எங்க இருக்கிறாங்கன்னா யூதர்களுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. அத்தனை நாடுகள், பெரிய பெரிய நாடுகள், ஜன புழக்கம் உள்ள நாடுகள் இருந்தாலும் இஸ்ரவேல், எருசலேம், யூத ஜனங்களை யாருமே ஃபைட் பண்ண முடியாத அளவுக்கு இன்றைக்கு அவர்கள் ஒரு வல்லரசான நாடாய் மாற்றப்பட்டார்கள். அப்படின்னா எல்லாரும் அந்த எருசலேம் சின்னதா இருந்தா கூட எல்லாரும் எட்டி பார்க்கிற அளவுக்கு, எல்லாரும் அதை பார்த்தா பயப்படுற அளவுக்கு ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டு இன்னைக்கு கொண்டு நிறுத்தினார் என்று நான் நம்புகிறேன். இந்த உபவாச ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவரை சாதாரணமா பிடிக்காதீங்க.
சாதாரணமா தேடாதீங்க. ஏதோ ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு போன உடனே அற்புதம் நடக்காது, அப்படி நீங்க பண்ணாதீங்க. ஆண்டவருடைய இரக்கத்தை சம்பாதிக்கிற வரைக்கும், நீ என்ன ஆசீர்வதிக்கிற வரைக்கும், அதான் தேவனுடைய மனுஷன் சொல்றான் இல்ல, இந்த சாப கட்டிலிருந்து என்னை விடுதலை ஆக்கிற வரைக்கும் நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உம்மை விடமாட்டேன். நிறைய பேருக்கு சோறு வருது. இத்தனை நாள் ஜெபம் பண்ணேன் பாஸ்டர், ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கலையே, நான் போராடிட்டு இருக்கிறேன், என் ஜெபத்தை கேட்கலையே அப்படின்னு. ஒருவேளை இந்த உபவாச ஜெபத்துல யாரோ ஒருவர் நீங்கள் சோர்ந்து போய் வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, இல்ல உங்களை தலை நிமிர பண்ற வரைக்கும், உங்க பிள்ளைய தலை நிமிர பண்ற வரைக்கும், நீ சந்தித்து கொண்டிருக்கிற அந்த போராட்டத்தை ஆண்டவர் எடுத்து போடுகிற வரைக்கும், ஆண்டவரால எடுத்து போட முடியும்னு நீங்க நம்புறீங்களா? நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அப்படி ஆண்டவரால எடுத்து போட முடியும், என் ஆண்டவரால முடியாது ஒன்றும் இல்லைன்னு நீங்க விசுவாசிச்சிட்டீங்கன்னா, அது செய்கிற வரைக்கும் உங்களால செய்ய முடியும். ஆண்டவரே நீங்க செய்கிற வரைக்கும் உங்களை விடமாட்டேன்னு ஒரு வைராக்கியத்தோட ஆண்டவரை தேடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்கிறாரா இல்லையான்னு பாருங்க. என் வாழ்க்கையில ஆண்டவருடைய பிள்ளைகளே மறக்க முடியாத ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, இந்த ஆலயத்தை அந்த 25,000 ரூபாய் கடந்த நாட்களில் உங்களுக்கு 7வது நாள் உபவாச ஜெபத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன். முதலிலே ஒரு அருமையான தாயார், சர்ச்சில் இருக்கிற தாயார் ஒரு குடும்பத்தை கூட்டிட்டு வந்தாங்க. அவர் ஃபர்ஸ்ட் ஆலயத்தில் அட்டன் பண்ண உடனே முதலாவதாக 25,000 ரூபாய் கொடுத்து, இந்த திருச்சபை வீட்டில் நடக்கக்கூடாது, இது ஒரு சர்ச்சு கட்டி தான் நடக்கணும் அப்படின்னு சொன்னார்ல. அவர் அந்த பணத்தை கொடுத்தார். அந்த பணத்தை வைத்து அந்த கீழே இருக்கிற அந்த சின்ன இடத்துல, அந்த 32க்கு 14 அடி நீளம் இருக்கிற இடத்துல அந்த சர்ச்சு ஷெட்டை ஆரம்பிச்சிட்டோம். அந்த வேலையை ஆரம்பிச்சு எல்லாத்தையும் கிளீன் பண்ணி அந்த பொருட்கள் எல்லாம் எடுத்து வேலை செய்கிறதுக்கு ஆரம்பிச்சோம். வேலை செய்கிறதற்கு ஒரு திருச்சபையில் உள்ள ஒரு தேவனுடைய பிள்ளை பிரதர் ஆனந்த் அவங்க ஃப்ரீயாவே அதை அவங்க பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா ஒரு சோகமான காரியம் என்னன்னா, அந்த ஆலயத்தினுடைய கட்டுமான பணி நடந்து கொண்டிருக்கும் போதே பணம் இல்லாம அந்த ஆலய கட்டுமான பணி அப்படியே நின்றுச்சு. ஆனா நான் அந்த ஆலய கட்டுமான பணி நின்று கொண்டிருக்கும் போது எனக்கு யாரிடத்துல திரும்பி பணம் கேட்கறதுன்னு தெரியல. விசுவாசிகளும் பெரிய விசுவாசிகள் யாருமே இல்லை, கூட்டம் எதுவுமே இல்லை. அன்றைக்கு இருந்த குடும்பம் வெறும் 3 குடும்பம் மட்டும்தான் திருச்சபையில பிலிவஸா இருந்தாங்க. 3 குடும்பம் தான் வந்துட்டு இருந்துச்சு. அந்த 3 குடும்பத்துக்கிட்டையும் நம்ம திருச்சபையை கட்டுறதற்கு காசு கேட்கவே முடியாது. எல்லாரும் அந்த நாட்களில் சிரமத்தில் தான் இருந்தாங்க. அதுவும் அவர்களும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாங்க. அதை வச்சு திரும்ப அந்த ஆலய கட்டுமான பணியை தொடங்க முடியல. எனக்கு கோயம்புத்தூர் பட்டணத்தில் வேற யாரையுமே தெரியாது, யாரிடத்திலும் கேட்கவும் முடியாது. அப்போ ஒரு நாள் காலையில நான் போய் வெளியில போய் டிஃபன் சாப்பிட்டுட்டு அப்படியே மேலே அந்த இடத்துல என்னுடைய வீட்டுக்கு அப்படியே படிக்கட்டு ஏறி கொண்டிருக்கும் போது, திரும்பி நான் கட்டிட்டு இருக்கிற அந்த ஆலயம் கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாட்களாக வேலை செய்யாம நின்றுட்டு இருக்குது. திரும்பி உள்ள பார்த்தா பக்கத்து வீட்டில் இருக்கிற அந்த சிஸ்டர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது ஆலயம் இனி கட்டப்படாதுன்னு நினைச்சாங்களே என்னமோ தெரியல, உள்ளுக்குள்ள ஒரு கொடியை கட்டிட்டாங்க. ஒரு கயிறை இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கத்துக்கு ஒரு கயிறை கட்டி ஒரு கொடியை கட்டி அதுல நிறைய துணியை அவங்க காய போட்டிருந்தாங்க அந்த ஷெட்டுக்குள்ள. அது கொஞ்சம் மழை வர்றது மாதிரி இருந்துச்சு, அதனால இங்க உள்ள காய போட்டா நனையாம இருக்கும்னு நினைச்சாங்களா என்னமோ தெரியல, இந்த இன்னர்ஸ் எல்லாம் காய போட்டிருந்தாங்க. எனக்கு இந்த ஆசையாய் ஜெபம் பண்ணி மொட்டை மாடியில நின்று அவ்வளவு அழுது, இந்த இடத்துல ஒரு ஆலயம் எழுமணும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணி, அந்த ஆலயம் கட்டப்பட முடியாம கூரையை போட்டுட்டோம், இனி தளம் போடணும், சைடெல்லாம் மறைக்க முடியாம, முன்னாடி சவரை கட்டி எழுப்ப முடியாம அப்படியே நின்றுட்டு இருக்கும்போது, இவங்க உள்ள இந்த இன்னஸ் எல்லாம் காய போட்டோன்னு என்னால அழுக தாங்கவே முடியல. மனசு ரொம்ப உடைஞ்சு போயிருச்சு. நேர என்னுடைய அறை வீட்டுக்குள்ள போனேன். அந்த அறை வீட்டுக்குள்ள போய் எனக்கு அப்போ ஒரு டேப் ரெக்கார்டு இருந்துச்சு. அந்த டேப் ரெக்கார்டில் ஒரு சீடியை ஒன்று போட்டு, அந்த நாளில் ஒரு பெர்க்மன் ஐயாவுடைய பாடல் ரொம்ப ஃபேமஸ் ஆனது, கலங்காதே மகனே கலங்காதே, ஆண்டவர் ஒன்றை கைவிடவே மாட்டார்.
அப்படின்ற அந்த பாடல் வந்து என்னுடைய இருதயத்தில் வந்து அந்த பாட்டை நான் போட்டேன் அந்த சிடி பிளேயரில். அந்த சிடி பிளேயரில் அந்த பாட்டை ஆன் பண்ணி விட்டுட்டு ரிமோட்டில் ரிப்பீட் அப்படின்னு அமுத்திட்டு அந்த பாடலோடு சேர்ந்து அப்படியே கத்தி கத்தி அழுது ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். பல மணி நேரங்கள் ஏசப்பா சமூகத்தில் கெஞ்சுறேன், ஆண்டவரே எனக்கு யாரும் இல்லை, உங்களை தவிர வேற யாருமே இந்த காரியத்தை செய்யவே முடியாதுப்பா. யார் இந்த திருச்சபையை இனி கட்டி முடிக்க போறா? நான் எப்படி கட்டி முடிக்க போறேன்? நான் யாரிடத்துல பணம் கேட்பேன்? எனக்குன்னு யாருமே இல்லை, உங்களை தவிர யாருமே இல்லை ஆண்டவரே, இல்லை ஆண்டவரே, என்னை வெட்கப்படுத்தாதீங்க, என்னை வெட்கப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் சமூகத்துல விடாப்பிடியாய் பல மணி நேரங்கள் கிட்டத்தட்ட சாயந்தரம் வரைக்கும் அந்த ரூமுக்குள்ள அந்த பாட்டை போட்டுட்டு கத்திட்டே இருக்கிறேன். ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம், என்னுடைய வீட்டில் கதவை தட்டுற ஒரு சத்தம் கேட்டுச்சு. அந்த கதவை தட்டுகிற சத்தம் கேட்கும்போது நான் அப்படியே கண்ணில் ஃபுல்லாக அழுதுட்டு இருக்கிறேன். என் கண்ணீரை தொடச்சிட்டு அந்த கதவை திறந்து பார்த்தா நம்முடைய திருச்சபையில் அந்த முதல் பிலிவராக இந்த அப்பா அம்மா ஃபஸ்ட்டு பிலிவர், அதற்கப்புறம் ஃபஸ்ட்டு பிலிவராக இருந்த ஜோம் அம்மா, அவங்க கூட சாம் இன்ஜினியர் அப்படின்ற ஒருத்தர் வந்திருந்தார். அப்போது அவங்கள பார்த்த உடனே பிரைஸ் லார்ட் வாங்க அப்படின்னு உடனே அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி இவங்க வந்து நம்ம சர்ச்சை பார்க்குறதுக்காக வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே நான் அவங்கள்ட்ட கூட்டிகிட்டு போய் காமிச்சேன். இதான் சர்ச்சு, இங்கே தான் வேலை செஞ்சிட்ருக்குறோம் அப்படின்னு காமிச்சிட்டு இருக்கும்போது அவங்க ஒரே ஒரு வார்த்தையை சொன்னாங்க, பாஸ்டர் இனி இந்த சர்ச்சுக்கு என்னென்ன செய்யணுமோ மொத்தத்தையும் நானே செஞ்சு தர்றேன் அப்படின்ட்டு ஒரே வார்த்தையில சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 15 நாட்களாக வேலை செய்ய முடியாம அந்த நின்றுட்டு இருந்த அந்த திருச்சபையில அடுத்த நாள் காலையில ஒரு 10 பேர் பக்கத்துல அவர் ஒரு வண்டியில கொண்டு வந்து இறக்கிட்டாரு. வேலைக்காரங்க எல்லாம் வந்து அப்படியே சர்ன்னு வேலை நடக்குது. எல்லா வேலையும் முடிச்சு அதை ஓப்பன் பண்ணி அந்த ஓப்பன் பண்ற அளவுக்கு மொத்த வேலையை முடிச்சு சாவியை என் கையில் கொடுத்துட்டாரு. பாஸ்டர் எல்லா வேலையும் ஃபினிஷ்டு. ஸோ அந்த ஆலயத்தை அப்பொழுது ஆண்டவருடைய நாமத்திற்காக ஃபர்ஸ்ட் ஆலயத்தை திறந்தோம். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில இன்னும் பதில் வராமல் இருக்குதா? இன்னும் நீங்கள் ஸ்திரப்படாமல் இருக்கிறீர்களா? எத்தனை ஜெபித்தும் இன்னும் கேட்கப்படாமல் இருக்கிறது என்று அவ்விசுவாசத்திலே இருக்கிறீர்களா? இல்ல இல்ல, நீங்க இன்னும் விடாப்பிடியா, நீர் என்னை ஆசீர்வதிக்கிற வரைக்கும் உங்களை விட மாட்டேன். இந்த சூழ்நிலையில் இருந்து என்னை தூக்கி எடுக்கிறதுக்கு உங்களை தவிர வேற யாரால ஆண்டவர முடியும்? உங்களால முடியாதது ஏதாவது இருக்கா? உங்களால சகலவும் முடியும் இல்ல. உங்களுக்கு வல்லமை இல்லைன்னா நான் இன்னொருத்தரிடத்துல போறேன் ஆண்டவரே, ஆனா உங்களுக்கு வல்லமை இருக்குல்ல, உங்களால திருப்ப முடியாத எதுவுமே இல்லைன்னு அந்த நம்பிக்கையோட அந்த விசுவாசத்தோட நீங்க கர்த்தர் சமூகத்துல ஸ்திரப்படுத்துற வரைக்கும் உங்களை நான் விட மாட்டேன்னு நீங்க வலுக்கட்டாயமா ஆண்டவரை பிடிச்சிருங்க. நிச்சயமா சொல்றேன், என் ஆண்டவர் பதில் கொடுக்காம போகவே போக மாட்டாரு. பாஸ்டர் அப்படி செஞ்சா மட்டும்தான் ஆண்டவர் கேட்பாரா, இல்லைன்னா கேட்க மாட்டாரா அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு வர வேண்டாம். சில கட்டுகள் உடையணும்னா நீங்க அப்படி ஜெபிச்சு தான் ஆகணும். அது பரம்பரை கட்டா இருக்கலாம். சில வேளைகளில் முன்னோர்கள் செய்த பெரிய பெரிய பாவங்கள் வந்து குடும்பத்தில் இருக்கிற நபர்களை சாபமாய் பின்தொடர்ந்து கொண்டிருக்கலாம். அதையெல்லாம் முறிக்கணும் அப்படின்னா நீங்க கர்த்தர் சமூகத்தில் விடாப்பிடியா ஜெபிக்காம அதை முறிக்க முடியாது. அதான் ஒரு தேவனுடைய ஊழியர் ஒரு பெரிய பாஸ்டர்கிட்ட ஒரு உடன் ஊழியர் போய் நின்றாராமா. அப்ப அந்த பெரிய பாஸ்டர் அவரை பார்த்து கேட்டாராமா, ஊழியம் எப்படி இருக்குப்பா அப்படின்னு கேட்டாராமா. உடனே அந்த ஊழியக்காரர் சொன்னாராமா, ஐயா ஒண்ணுமே இல்லையா, எவ்வளோ முயற்சி எடுத்து பார்த்தையா, ஒரு ஆத்மாவை கூட அந்த இடத்துல ஆதாயப்படுத்த முடியலையா, இப்படியெல்லாம் பண்ணையா, இப்படியெல்லாம் பண்ணையா, இந்த ஊழியம் பண்ண அந்த ஊழியம் பண்ண, என்னால் அங்கே ஒரு ஆத்மாவை கூட ஆதாயப்படுத்த முடியல, எனக்கு வேற ஏதாவது ஒரு இடம் மாற்றி கொடுங்க அப்படின்னு அந்த ஹெட் பாஸ்டர்கிட்ட கேட்டாராமா. அப்போ அந்த ஹெட் பாஸ்டர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாராமா, தம்பி ஒன்னே ஒன்று மட்டும் கடைசியா சொல்றேன், இதை மட்டும் நீ முயற்சித்து பார், இதை மட்டும் நீ ட்ரை பண்ணு, லாஸ்டா உன் கண்ணீர்னால ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னாராமா. நீ எதையோ ஊழியத்தில் முயற்சி எடுத்த நடக்கல, இனி கண்ணீர்னால ட்ரை பண்ணு.
ஒரு டைம் ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாராமா. இந்த இளம் ஊழியர் அதற்கு பிறகு கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்தார். ஒவ்வொரு தெருவாய் அழுது ஜெபம் பண்ண ஆரம்பிச்சார். மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அந்த ஹெட் பாஸ்டருடைய திருச்சபையில் இருக்கிற ஆத்துமாக்களை விட இன்றைக்கு அவருடைய திருச்சபையில் அதிகமான ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க. நான் சொல்றேன், இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையை கண்ணீரினால் முயற்சி எடுத்து பாருங்க. உங்க கண்ணீருக்கு ஆண்டவர் ஒரு நாள் விலகி நிற்க மாட்டார், ஒரு நாள் விலகி இருக்க மாட்டார். உங்க கண்ணீருக்கு பதில் தருகிற கர்த்தர் அவர், பதில் தருகிற கர்த்தர் அவர். அவரிடத்துல முயற்சி எடுங்க, அவரிடத்துல முயற்சி எடுங்க. இன்னைக்கு இந்த உபவாச ஜெபத்துல நீங்க எத்தனை ஆண்டு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், எத்தனை மாதம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா ஆண்டவர் உங்களை நினைக்கிற வரைக்கும், ஆண்டவர் உங்களை தூக்கி எடுக்கிற வரைக்கும், ஆண்டவருடைய கண்ணுல கிருபை கிடைக்கிற வரைக்கும் இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட போங்க. நான் வலதுபுறமும் இடதுபுறமும் சாய மாட்டேன், எனக்கு இறக்கம் செய்கிற வரைக்கும் என் ஆண்டவரை நான் விட மாட்டேன்னு ஒரு விசுவாசத்தோட நீங்க முயற்சி எடுங்க. நிச்சயமா சொல்றேன், ஆண்டவர் பதில் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா.